ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வரும் ஒரு சாதாரண விஷயம் பெயின், வலி என்பது. ஆனால் அந்த வலி வேதனையாக மாறுமா இல்லையா என்பது நம்முடைய மனதில் தான் முடிகிறது. இழப்பு, தோல்வி, நிராகரிப்பு, பல ட்ராஜடிஸ், டீப் ரூட்டட் ஹர்ட்ஸ் போன்றவை நடந்தால் வலி வருவது இயல்பு. அது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. நாம் இது ஏன் எனக்கு நடந்தது, இதை நான் ஏற்க முடியாது என்று உள்ளுக்குள் எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை பெரிதாகிறது. பெயின் இஸ் நேச்சுரல் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் என்று சொல்வார்கள். இது ஒரு ஆற்றின் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவது போல. நீங்கள் எவ்வளவு எதிர்த்து நீந்தினாலும் சீக்கிரமே சோர்ந்து போவீர்கள். வாழ்க்கையும் அப்படிதான். அதை எதிர்த்து போராடினால் நாம் தான் சோர்ந்து போவோம். நாம் நடந்ததை ஏற்றுக்கொள்ளும் போது மனம் அமைதியாகிறது. ஏற்றுக்கொள்வது பலவீனம் இல்லை, அது ஒரு அறிவு, விஸ்டம். இப்போது நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, இதுதான் ரியாலிட்டி என்று ஒப்புக்கொண்டால் மனம் லேசாகிவிடும். அந்த ரியாலிட்டி அந்த தருணத்தில் மாற்ற முடியாதது. மன அழுத்தம் இல்லாமல் தீர்வை நோக்கி முன்னேறுவோம். இதுதான் ஆக்டிவ் அக்செப்டன்ஸ் என்று சொல்வார்கள். அக்செப்டன்ஸ் does not mean giving up. It means moving forward peacefully. பாசிவ் அக்செப்டன்ஸ் என்றால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிடுவது, அதை ரெசிஸ்ட் பண்ணுவது, மனம் நொந்து கொள்வது. நாம் எப்போதும் ஆக்டிவ் அக்செப்டன்ஸை தான் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய ஈகோ, அகந்தை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு யதார்த்த உண்மை. இதுதான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள், மாற்ற முடியாததை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வலி வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை உணருங்கள். ஆனால் எதிர்ப்பு அது நமக்கே சேர்க்கும் கூடுதல் சுமை என்பதை உணர்ந்து தீர்வில் ஒரு பாகமாக இருப்போம். பிரச்சனையை எளிதாக கையாளுவோம். இறைவா நன்றி.